வாரத்தில் 2 நாள் இந்த எண்ணெயை மட்டும் தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே பறந்து போயிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கை வைத்தியங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த எண்ணெயை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 கிராம்பு எடுத்திருக்கிறேன். கிராம்பு எப்படி நம்ம தேர்வு செய்யணும்னா அதோடைய மேலே இருக்க முட்டுக்கள் முழுசாக இருக்கக்கூடியதாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு 5, அதாவது நாட்டு பூண்டு இருந்தால் கூட ஓகே தான், 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த சைஸில் தோலை உரிச்சிட்டு 2யுமே சேர்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சின்னதாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு இரும்பு கடாய் கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மண்பானை இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் செய்ய தேவையில்லை. ஏன்னா இது 2லையுமே செஞ்சால் தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் 250 ml கடுகு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுப்பை தகன்னு எரிய விடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமத்தை நம்ம இதில் சேர்த்துட்டோம். ஓமம்னா என்னன்னு அடிக்கடி கேட்குறீங்க. ஓமம் ஒரு அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளது. இது இங்கிலீஷில் கேரம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சீரகம் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்தாச்சுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதிகமாக இருக்குதுங்க. அதாவது வலியில் இருக்கக்கூடிய வீக்கங்களை பெருசாக்காமல் இது நம்ம தடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டத்தைங்க உங்களுக்கு அதிகமாக்கும். வலி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை கம்மியாக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கிட்டாச்சு. இஞ்சியில் பார்த்திங்கன்னா அதிகமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இது உங்களுக்கு அந்த வலியில் இருக்கக்கூடிய வீக்கங்களை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷனையும் கம்மி பண்ணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வெந்தயம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரு தீர்வாக இருந்திருக்கு. அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக நம்ம எடுத்துருக்க கிராம்பை சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இந்த எண்ணெய் தயாராகும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே சிம்மில் வச்சு இதை செஞ்சதுக்கப்புறம் 6 நிமிஷம் கழித்து பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தனால இந்த எண்ணெய் நமக்கு முற்றிலும் தயாராகிருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு போய், அதாவது காஞ்சி போய் அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே சூப்பராக இறங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நேரடியாக நீங்கள் ஒரு பாட்டிலில் வடிகட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். 5 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் வடிகட்டுறது தான் நல்லது. அப்போ தான் முழுமையாக அந்த எசன்ஸ் இறங்கும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் முழுசாக ரெடியானதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் கேரம் சீட்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு தயாரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒத்தனம் கொடுக்கறதுக்கு. அதாவது நம்ம செஞ்சுருக்க ஆயிலை தடவுறதுக்கு முன்னாடி இந்த ஓமத்தை வச்சு ஒத்தனை கொடுத்தா அவ்வளோ ஒரு நன்மை இருக்குதுங்க. அந்த காலத்தில் பாட்டிங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 70-80 வயசு மேலே ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு மருத்துவ குணம் இந்த ஓமத்தில் இந்த மாதிரி ஒத்தனை கொடுக்குறதுல இருக்குது. ஒத்தனை நல்லா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயிலை தடவ ஆரம்பிச்சிடலாம். ஒத்தனை எப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கணும், அதுதான் நல்லது. அதே மாதிரி ஆயிலும் கொஞ்சம் வெதுன்னு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தேய்ச்சிருங்க. வாரத்தில் 2 நாள் இதை தேய்ச்சா வந்தால் போதும். இது மூட்டில் இருக்க வலிகளுக்கு மட்டும் இல்லைங்க, கையில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பில், ஷோல்டரில் எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இந்த ஆயில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.